நீங்களும் நானும் அவருடைய பாடுகளிற்கு பலனாய்த்தர் நாம் அவரை விசுவாசித்ததினாலே. ஆமென். என் மீது வர இருந்த தீமையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மேல் இருந்த நன்மையை எனக்கு தந்தார். என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் பரிசுத்தத்தை எனக்கு தந்தார். என் அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதி எனக்கு தந்தார். நான் மகிமை இழந்து சிறுமையை ஏற்றுக்கொண்டு அவருடைய மகிமையை எனக்கு தந்தார். எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தை உந்தயவான் தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே உந்தயவான் தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். ஏசாயா 53 நான் சொன்னது போல 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பித்து விட்டது. மனுஷன் இழந்து போன தேவ ரூபம், மனுஷன் இழந்து போன தேவ சாயல், மனுஷன் இழந்து போன தேவ நீதி, மனுஷன் இழந்து போன தேவ மகிமை, மனுஷன் இழந்து போன தேவ பிரசன்னத்தை மனுஷனுக்கு திரும்ப கொடுக்கும்படி, இழந்து போன மனிதனை தேடி மனிதன் இழந்ததை அவனுக்கு திரும்ப கொடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலானார், மனுஷ ரூபமானார், அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அவர் தேவ மகிமை மாட்சிமை இழந்தவராய் வந்தார். அவர் தேவ பிரசன்னத்தை அவர் இழந்து, பரலோக மகிமையை இழந்து பூலோகத்துக்கு வந்தார். அவர் உனக்காக எனக்காக அந்த கேடு அடைந்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் திரும்ப இழந்ததை திரும்ப தருகிறார். எதையெல்லாம் தருகிறாரா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமை உன்னை மூடும். நீ விசுவாசித்தால்
தேவ பிரசன்னம் காணப்படும். நீ விசுவாசித்தால் தேவ நீதிக்கு உட்பட்டு நீதிமானாய் அழைக்கப்படுவாய். நீ விசுவாசித்தால் நீ இழந்து போன தேவ ரூபத்தையும் தேவ சாயலையும் இப்போ நீ பெற்றுக்கொள்ளுவாய். இப்போ சொல்ல, எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை யார் தான் விசுவாசித்தார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. யார்? இயேசுவை பற்றி சிலுவை காட்சியை சொல்கிறார். அதை என்ன நினச்சாங்களாம்? அப்படி பார்க்கும்போது எல்லாரும் பார்த்து பிரமித் படும்போது சொன்னாங்களாம், இவரெல்லாம் மனுஷனால் அசட்டை பண்ணப்பட்டமா, எல்லாரும் இவர் அசட்டை பண்ணிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. இவர் துக்கம் நிறைஞ்சிருக்கிறாரு, பாடு அனுபவிக்கிறாரு. அவர் முகத்தை விட்டு நம்மளாலே அவரை பார்க்க முடியல. என்னையா இப்படி ஆகிப்போச்சு? இவர் நல்லவராக இருந்தால் ஏன் இப்படி சிலுவையில் அறையிறாங்க? இவர் உண்மையிலே தேவகுமாரனாக இருந்தால் ஏன் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்குறாங்க? இவர் மேசியாவாக இருந்தால் ஏன் அடிக்கப்படுகிறார்? புரியலை. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். ஏன் இப்படி அவருக்கு நடக்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. ஏன் இவருக்கு இந்த காயங்கள், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த வேதனைகள், ஏன் இந்த வருத்தங்கள், ஏன் இந்த அலங்கோல நிலை, இந்த அகோரமான போராட்டம் ஏன்? ஏன்னா மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை தான் சுமந்திருக்கிறாரு. நம்முடைய துக்கு நம்ம பாவத்தினால் நமக்கு வந்த பாடுகளிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குவதற்காக நமக்காக அவர் பாடுபட்டிருக்கிறார். நம்ம பட வேண்டியதான துக்கங்களை அவர் சுமந்துட்டார். நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டார் போல, அதனால் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுகிறார்னு நாம் நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை. நம்முடைய மீறுதல் நிமித்தம்தான் அவர் காயப்பட்டிருக்கிறார். நம்முடைய அக்கிரம நிமித்தம்தான் அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். நம்மை தேவனோடு கூட இணைத்து சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு தான் அவர் ஆக்கினையை அடைஞ்சிருக்கிறார். நம்மை குணமாக்குவதற்கு தான் அவர் காயப்பட்டிருக்கிறார். அப்படி தழும்புகள் நம்ம குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து தேவனுடைய மகிமையை இழந்து போயிட்டோம். அவன் தன் மனம் போன வழியில் போனோம். ஆனால் கர்த்தரோ நம்ம மேலே வர வேண்டிய எல்லா அக்கிரமத்தையும், நம்ம மேலே வர வேண்டிய எல்லா பாடுகளையும் துக்கங்களையும், நம்ம மேலே வர வேண்டியதான ஆக்கினை தண்டனையை அவர் மேலே விழுப்பட்டார். அதனால் அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். அவர் வாய் திறக்கலை, நமக்காக அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகப்பட்டார். எந்த ஆட்டுக்குட்டியா? மயிர் கத்திருக்கிறவனுக்கு என்பதாக. எந்த ஆட்டுக்குட்டியா? பலி செலுத்தப்படுவதற்கு கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாக இருந்தார். அவர் எடுக்கலின் நியாயத்திற்கிலிருந்து எடுக்கப்பட்டார். வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஜீவனுள்ள தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், செத்து போனார். என் ஜனத்தின் மீது நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டு செத்தார். அவர் சாகும்போது யாராக இருந்தாரா? அக்கிரமக்காரர்கள் ஒருவராக. சிலுவையில் மூன்று கடல்கள் நடுவில் நடுக்கல்லனா அவரை கொன்னாங்க. அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். ஆனால் மரித்த போதோ ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யலை, வஞ்சனை பண்ணலை. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அவரை நொறுக்க சித்தமானார். நம்மை நொறுக்குவதற்கு பதிலாக, நமக்கு பதிலீடாக இயேசு மரித்தார். ஈசாக்குக்கு பதிலாக மரித்த ஆட்டுக்குட்டியைப் போல எனக்கு பதிலாக இயேசு மரித்தார். பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். குற்ற நிவாரண பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஒப்பு கொடுத்த போது என்னுடைய பாவ நிவாரண பலியும் அவர் தான், என் குற்ற நிவாரண பலியும் அவர் தான். தண்டனையை ஏற்றுக்கொண்டார், அபராதத்தை செலுத்தினார், இரத்தத்தை சிந்தினார். அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தர் சித்தமான கையினால வாய்க்கும். அவர் தம்முடைய ஆத்மத்தின் பலனை கண்டு நிச்சயமாக திருப்தி ஆவார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவர் பட்ட பாடு வீணாய் போகவில்லை. நீங்களும் நானும் அதனுடைய பலன். திருச்சபை அவருடைய பலன். திருச்சபை அவருடைய பாடுகளுக்கு கிடைத்ததான பரிசு. திருச்சபை அவரை கண்டு, திருச்சபையை கண்டு அவர் ரொம்ப திருப்தியாக இருக்கிறார். தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றி அறிவினா அநேகரை நீதிமான்களாக்குவார். ஏன்னா அநேகருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டதினாலே மன்னிக்கிறார். அவர் ஒருவர் தான் மன்னிக்க தகுதி உள்ளவர். ஏன்னா என் அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டு என்னுடையதான பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையும் என் மீறுதலுக்கு வர வேண்டிய ஆக்கினையும் அவர் ஏற்றுக்கொண்டு என்னை விடுதலை ஆக்கினார். அவர் மரணத்தில் சாகும்போது எப்படி செத்து போனாராம்? அக்கிரமக்காரர் ஒருவராக மரித்து போனார். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகர் அவர் பங்காக கொடுப்பேன்,
பலவான்களை அவர் கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்வார். பலவான்கள் சபைக்குள்ளே வருவார்கள், ராஜாக்கள் சபைக்குள்ளே வருவார்கள், பிரபுக்கள் சபைக்குள்ளே வருவார்கள். சபைக்குள்ளே வருகிறவர்கள் ஞானவான்களாயிருப்பார்கள், சபைக்குள்ளே வருகிறவர்கள் பராக்கிரமசாலிகளாயிருப்பார்கள். கர்த்தர் எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். நீங்களும் நானும் அவருடைய பாடுகளிற்கு பலனாய்த்தார். நாம் அவரை விசுவாசித்ததினாலே ஆமென், என் மீது வர இருந்த தீமையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மேல் இருந்த நன்மையை எனக்கு தந்தார். என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் பரிசுத்தத்தை எனக்கு தந்தார். என் அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதி எனக்கு தந்தார். நான் மகிமை இழந்து சிறுமையை ஏற்றுக்கொண்டு அவருடைய மகிமையை எனக்கு தந்தார். என்னுடைய ரூபத்தை, என்னுடைய அலங்கோலமான ரூபத்தையும் சாயலையும் அவர் ஏற்றுக்கொண்டு என்னை போல பாவ சாயலாக, என்னை போல பாமை உருக்குலைந்த ரூபத்தை அவர் எடுத்துக்கொண்டு எனக்கு தேவ சாயலும் தேவ ரூபத்தையும் எனக்கு தந்தார். எனக்கு தேவ பிரசன்னத்தை தரும்படி அவர் தேவனால் கைவிடப்பட்டார். இப்போது உயிர் தெழுந்ததினாலே அவர் என்னை புதுப்பிக்கிறார். நான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டேன். இன்றைக்கு அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலனாய் நான் இன்னைக்கு திருச்சபை பிறந்தது. நான் அந்த திருச்சபைக்குள்ள நான் ஒரு அங்கமாக இருக்கிறேன். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஏசாயா 53 இயேசு கிறிஸ்துவை பற்றி தானே தீர்க்க தரிசனமாக ஏசாயா எழுதி வைத்ததான காரியத்தை நம்ம இதில் பார்க்குறோம். நமக்காக அவர் பட்ட பாடுகளை நம்ம இதில் நினைவு கூறுகிறோம். அவர் என்ன செய்தாரா? அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார், துக்கம் நிறைந்தவராயிருந்தார், பாடு அனுபவிக்கிறவராயிருந்தார். அவரை நம்ம என்ன செய்தோம்? எண்ணாமற் போனோம். அவரிடத்தில் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நமக்காக காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை ஏற்றுக்கொண்டார், ஒடுக்கப்பட்டார். ஆனால் எந்த சூழ்நிலையும் தமது வாயை அவர் என்ன செய்யலாம்? திறக்கவில்லை. வயிறு கத்திரிக்கொண்டு முன்பதாக சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார் என்று சொல்லி, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்ட ஆட்டை போல இருந்தாருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவர் இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து என்ன செய்தாராம்? எடுக்கப்பட்டார், பாதிக்கப்பட்டாராம். துன்மார்க்கருடைய அவருடையதான கல்லறையை நிமித்தம் இந்த அளவுக்கு அவர் நமக்காக இவ்வளவு பாடுகளையும், தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் அவன் நமக்காக பாடுபட்டு என்ன செய்தாராம்? இந்த உபத்திரவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். இந்த அவருடைய நியாயம் ஈடுபட்டு போயிட்டுலாம் பார்க்குறோம். எல்லாவற்றையும் நமக்காக அந்த நேரத்தில் நம்மை நினைவு கூர்ந்தார். ஆகினால் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு என்ன செய்தாராம்? அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு கொள்ளை பொருளாக கர்த்தர் என்ன செய்வாராம்? கொடுப்பாராம். பலவான்களை அவர் என்ன செய்வாராம்? கொள்ளை பொருளாக பங்கிட்டுக் கொள்வார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கி அவருடையதான பாடுகள்னால நாம் சுபிக்ஷமாக இருக்கிறோம், நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகள். இதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். கர்த்தரை நம்ம விசுவாசிப்போம். அந்த அவர் பட்ட பாடுகளை நாம் என்ன செய்வோம்? அறிக்கை செய்வோம். நாம் விடுதலையாவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அப்பா, எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் அடிக்கப்பட வேண்டியதற்கு பதிலாக கர்த்தாவே நீர் அப்பா அடிக்கப்பட்டீரப்பா, பாடுபட்டீர் ஆண்டவரே. அப்பா ஒடுக்கப்பட்டீர், நிந்திக்கப்பட்டீர் அப்பா, அவமானப்படுத்தப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய நியாயம் எடுபட்டு போயிட்டுப்பா. அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் எல்லாவற்றையும் எங்களுக்காக சகித்து கொண்டீரப்பா. ஸ்தோத்திரப்பா. சிலுவை மரணத்தை ருசி பார்த்தீர் ஆண்டவரே, மரித்தீர். ஆனாலும் சதா காலங்களும் எங்களை வாழ வைக்கும்படியாக மறுபடியும் உயிரோடு வந்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கர்த்தாவே உம்முடைய பாடுகள்னால எங்களுக்கு ரட்சிப்பை நித்திய ஜீவனை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் நித்திய வாழ்வை பரலோக பாக்கியத்தை எங்களுக்கு அப்பா நீர் வாங்கி கொடுத்திருக்கிறபடியால் இலவசமாய் கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதை போல எண்ணிறந்த ஜனங்கள் கர்த்தாவே அப்பா இவைகளை விசுவாசிக்கவும் உம்முடைய பாடுகளை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் நம்பவும் அவர்களையும் நீர் விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, ஒருவரும் கெட்டுப்போக சித்தமில்லாத தேவன்
நீர் ஜனங்களை ரட்சித்து கத்தாவே நீர் சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தம் வீணாகாத படிக்கு அப்பா அவர்களையும் கத்தாவே ஆமேன் அப்பா உம்முடைய மந்தையிலே சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.